ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின வீடியோஸ் தான் போடுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அட்டகாசமான ஆப்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன ஆப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் நார்மல் ஃபோட்டோவை ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் கார்ட்டூன் எஃபெக்டோட ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றக்கூடிய ஒரு அட்டகாசமான ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப் என்ன, இதில் எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை கார்ட்டூன் எஃபெக்டோட எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர்ஸ் குரூப்பில் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ உடனே போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக டெய்லி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே போயிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நண்பா, உங்களுடைய நார்மல் ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோவாக மாற்றக்கூடிய இந்த ஆப்புடைய நேம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டூன் ஆப் அப்படின்றது தான் இந்த ஆப்புடைய நேம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் பேஜ்லேயே இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் என்னெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன் கிளிக்கில் உங்களுடைய கார்ட்டூன் ஃபோட்டோவை இந்த ஆப்பில் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீக்லி புதுசாக நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் உள்ள போங்க. ஸோ உள்ள போகும்போது ரெண்டு பர்மிஷன் இந்த ஆப்புக்கு நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்மிஷன் மீடியா அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை இதில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக மீடியா அண்ட் ஸ்டோரேஜ்க்கான பர்மிஷன் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கேமரா அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான இந்த பர்மிஷனுமே கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு பர்மிஷன் தான் இந்த ஆப்பில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பர்மிஷன். ஸோ அப்படி பர்மிஷன் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். கீழேயே கேமரா அண்ட் கேலரி அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கேலரியிலேருந்து ஒரு இமேஜை சூஸ் பண்ணி ப்ராப்பராக எந்த அளவுக்கு அதை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக கிராப் பண்ணி இதில் ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோவை ஃபுல்லாகவே இந்த அப்ளிகேஷன் ரீட் பண்ணும். ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ மாதிரியே ஒரு அட்டகாசமான கார்ட்டூன் எஃபெக்டாக கார்ட்டூன் கேரக்டரை இந்த அப்ளிகேஷன் ட்ரா பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் அந்த ஃபோட்டோ மாதிரியான ஒரு கார்ட்டூன் எஃபெக்டாக உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதுக்கு மேலே அந்த கார்ட்டூன் எஃபெக்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில ஃப்ரீ வெர்ஷனுமே இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு இங்கே ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணியும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் ஃப்ரீ வெர்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பேக்ரவுண்ட் நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கணும் உங்களுடைய இந்த கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனுமே இருக்கும். அண்ட் அது கூடவே இன்னும் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒரிஜினல் ஃபோட்டோ அண்ட் கார்ட்டூன் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நீங்களே பாருங்கள் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் பெய்டு வெர்ஷனில் நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ வெர்ஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே நிறைய நல்ல எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ வாட்டர் மார்க் கூட தான் உங்களால் இந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் தான் உங்கள் ஃபோட்டோ வேணும், எடிட் பண்ண ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். நீங்கள் எடிட் பண்ண அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் கிராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ கிடச்சிடும். நீங்கள் அப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.